ஹலோ ஆல். இன்னைக்கு நடந்த எஸ்ஏ எக்ஸாமோட இங்கிலீஷ் ஆன்சர் கீ தாங்க பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த டைப் தான் கேட்டிருக்காங்க. கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனுக்கான கீவேர்ட் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி. எய்தர் ஆர், நெய்தர் நார்லாம் பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் தான். தென் 82 பாருங்க. சூஸ் த எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். எது மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தேவா ஃபர்காட் டு போஸ்ட் த லெட்டர். டூ போஸ்ட் தாங்க வரும். இன்ஃபினிட்டிவ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. தென் 83 பாருங்க. சூஸ் த எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். அகைன் இதே தான் கேட்டிருக்காங்க. ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் லேர்னிங்னு வருங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். தென் 84 பாருங்க. நமக்கு இடியம்கான மீனிங் கேட்டிருக்காங்க. ஹீ மேட் லைட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வார்னிங்னு இருக்கா. இது படிக்கும் போதே நமக்கு ஆன்சர் கொஞ்சம் தெரியிற மாதிரி தான் இருக்குது. 6 to 10th நமக்கு இடியம் வரல. ஸோ ஹீ மேட் லைட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வார்னிங் அப்படின்னா ட்ரீட்டட் லைட்லி, அதாவது ஃப்ரெண்ட்ஸோடைய வார்னிங்கை அவன் ரொம்ப சென்சிட்டிவாக அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னு மீனிங் இருக்குது. ஓகேவா? 85 பாருங்க. நமக்கு கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. ஐ எம் அ வெரி ஹானஸ்ட் பர்சன் இருக்கா. இங்கே நமக்கு ஐ ஆம் இருக்குது. ஸோ ஆம் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு டேக் வரும்போது ஆராக மாறுமா. ஸோ சென்டென்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ், டேக் அப்படின்றது நெகட்டிவாக இருக்கணும். ப்ரோனவுன் வந்து ஐ. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆரின்ட் ஐ. 86 பாருங்க. ப்ரிப்போஷன் கேட்டிருக்காங்க. வேணு ஹேஸ் பின் ஸ்டடிங் வில் டேஷ் சைல்டுஹுட். இது நமக்கு கீவேர்டு என்னது? ஹேஸ் பீன் ஸ்டடிங் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி சின்ஸ் தாங்க. ஸோ சைல்டுஹுட்லேருந்து வேணு வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. 87 பாருங்க. கண்டிஷனல் கிளாஸ், அதாவது இஃப் கிளாஸ் தான் கேட்டிருக்காங்க. சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் நமக்கு மாறி கேட்டிருக்காங்க. பட் ஈஸி தான். அலெக்ஸ் வுட் ஹேவ் பிளேட் வித் மீ இஃப் ஹீ டேஷ் டைம். இந்த இடத்துல கீவேர்டு என்னது? வுட் ஹேவ் பிளேடு. ஸோ எப்போ நமக்கு வுட் ஹேவ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்? ப்ளஸ் V3. ஹேட் ப்ளஸ் V3 இருந்தால் தான் வுட் ஹேவ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் ஹீ ஹேட் டைம். ஓகேவா? 2 ஹேடு வந்தால் வுட் ஹேவ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணோன்னு பார்த்தோமா? ஸோ அதே தான். 88 பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நமக்கு ஹிஸ் ஷோல்டர் வாஸ் ஹர்ட் இன் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கணும் பொசிஷன். அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் டி தானே இருக்குது. ஸோ இன் அன் ஆக்சிடென்ட் ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர். 89 பாருங்க. சேஞ்ச் இன்டு இன்டெரக்ட் ஸ்பீச். ஸோ இன்டெரக்ட் ஸ்பீச்சில் நமக்கு 4th டைப்பான எக்ஸ்க்ளமேஷன் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஹி செட் அலாஸ் அவர் ஃபோர்ஸ் ஆர் டூ ஸ்ட்ராங். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்றதுனால நமக்கு எக்ஸ்க்ளைன்ட் அப்படின்ற கீவேர்ட் இருக்கணும். அடுத்தது இங்கே அலாஸ் அப்படின்னு இருக்குல்லங்க, இது வந்து நமக்கு சோகமான இல்லை சாரோஃபுல் அந்த மாதிரி திங்ஸை சொல்கிறதுக்காக வரதான் இந்த அலாஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கான கீவேர்டு இங்கே சேட்லி அப்படின்னு இருக்கா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஹி எக்ஸ்க்ளைன் சேட்லி தட் their ஃபோர்ஸ் were டூ ஸ்ட்ராங். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேஞ்ச் இன்டு டிரெக்ட் ஸ்பீச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டிரெக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நமக்கு இது இன்டெரக்ட் ஸ்பீச்சில் வந்துட்டு இருக்கு. த மெஜிஸ்ட்ரேட் ஆஸ்க் த பிரிசனர் வாட் ஹி வாஸ் டூயிங் வித் ஹிஸ் ஹேண்ட் இன் த ஜென்டில்மேன்ஸ் பாக்கெட். இந்த இடத்துல வாட் அப்படின்ற கீவேர்டு வந்திருக்குல்ல. ஸோ இது வந்து இன்ட்ராகேட்டிவ் டைப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? த மெஜிஸ்ட்ரேட் இந்த இடத்துல ஆஸ்க்ட் அப்படின்னு இருக்குல்லங்க. ஸோ செட் டு அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு ஆஸ்க்டாக மாறும். ஸோ இந்த கீவேர்டு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் தெரியுது. ஸோ நமக்கு குவெட்டேஷன் மார்க் இருக்குது. ஸோ கன்ஜெக்ஷன்றது நமக்கு WH டைப்ன்றதுனால வாட் அப்படியே தான் இருக்கும். இங்கே நமக்கு ஹி வாஸ் டூயிங்னு இருக்குல்ல, பாஸ் கண்டினியூஸில் இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல ஆர் டூயிங் அப்படின்னு இருக்கா. இது நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ டென்ஸுமே நமக்கு கரெக்டாக தான் சேஞ்ச் ஆயிருக்கு. வாட் ஆர் யூ டூயிங் வித் யோர் ஹேண்ட் இன் த ஜென்டில்மேன்ஸ் பாக்கெட். ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 3-4 கொஸ்டின் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்த மாதிரி புக்லேருந்து டிரெக்டாக வரல. பட் புக்குடைய மாடல் வச்சு நமக்கு கிராமர் கேட்டிருக்காங்க. ஐ ஹோப் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட்.